வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 9ஆம் வகுப்பில் இயல் 4 முழுவதுமே ஒரு மீள்பார்வை. இயல் 4 முழுவதுமே ஒரு மீள்பார்வைனா ரிவிஷன். பார்க்கலாமா? வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ பலவுள் தெரிக, கீழ்காணும் தொடர்களில் எது சரியான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும் அப்படின்னு முதல் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பாயிண்ட், வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. மூன்றாவது, திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவனவையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விடையாக இருக்கும் அப்படின்னா இந்திய இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பது. அடுத்தது திறன் அட்டை என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்க, இது ரெண்டு தான் சரியான விடை. தவறான விடை. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேர்வுக்கு இப்படி தான் எழுதணும். தமிழக அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது அப்படின்னா ஊரக திறனாய்வு தேர்வு. மூணாவது பாருங்கள், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இதனோட தொடு உணர்வு ஒரு தொடு உணர்வை சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் என்றது தான் சரியான விடை. அடுத்தது விடை வரிசையாக தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நேவி சித்தாரா, வானூர்தி சித்தாரா, நேவி வானூர்தி, சித்தாரா நேவி அப்படின்னு இருக்காங்க. சித்தாரா நேவி அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், குருவினா. கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சாக மாறும். அதற்கு காரணம் அவை கொண்ட பொறுமையும் அடக்கமும் தான் என்று கவிஞர் கூறுகிறார். எந்த இடத்துலையுமே நம்ம என்ன செய்யணும், பொறுமையை கடைபிடிக்கணும். இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் 5 பெயர்களை குறிப்பிடுகின்றிருக்காங்க பாருங்கள். ஒளிப்படி இயந்திரம், தொலைநகல் இயந்திரம், தானியங்கி பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், தமிழக அரசின் நியாய விலைக்கடை இயந்திர அட்டை கருவி. இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் குருவினால் உங்களுக்கு வரும். அடுத்தது பாருங்கள், மூன்று அறிவு அதுவே அதனோடு மூக்கே, 4 அறிவு 5 அறிவு. இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு 4 அறிவு 5 அறிவு உயிர்களை யாவைன்னு கேட்டிருக்காங்க. மூவறிவு உயிர்கள் பாருங்கள், கரையான் எறும்பு, 4 அறிவு உயிர்கள் நண்டு தும்பி, 5 அறிவு உயிர்கள் பறவை விலங்குன்னு சொல்கிறாங்க. செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியில் பொருத்தும் செயலியை பற்றி திரு சிவன் அவர்கள் கூறுவது யாது? சித்தரா என்றொரு செயலி. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில் சேகரிக்கும். இதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம். ஒரு கல்லை தூக்கி வீசும்போது அந்த கல் எந்த திசையில், எவ்வளவு கோணத்தில், எவ்வளவு நேரத்தில், எந்த இடத்தில், எவ்வளவு ஆழத்தில் விழும் என்று சொல்வது தான் சித்தராவின் பணி. இதை பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி ஏவப்பட்டது. இப்போது வரை நம்முடைய நாட்டில் இருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோளும் ஏவு ஊர்திகளும் சித்தரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், என் சமகால தோழர்களே என்று கவிஞர் கவிதை விடுக்கும் வேண்டுகோள் யாது? அறிவியல் வாகனத்தில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலின் பெருமைகளில் எல்லாம் கனிப்பொறியில் பொறுத்துக்கள். ஏவும் திசையில்
அம்பு போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையில் தமிழை எழுதி எல்லா கோள்களிலும் ஏற்றுங்கள் என்று கவிஞர் வேண்டுகோளாக வைக்கிறார். கவிஞர் சொல்வது சரிதானே? அறிவியலில் எல்லா இடத்துலையும், அறிவியலில் மட்டும் இல்லை, எல்லா துறைகளிலுமே தமிழை எடுத்துகிட்டு போய் வையுங்கன்றார். அறிவை பாருங்கள், அடுத்தது பாருங்கள். அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்தியுள்ளார்? ஒரு அறிவுக்கு புல் மரம்னு சொல்கிறாங்க, அது ஒரு உணர்வு, தொடுதல் உணர்வுன்னு சொல்லலாம். ஈரறிவுனா சுவைத்தல், சிப்பி நத்தை. மூவறிவுனா உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல். கரையான் எறும்புன்னு சொல்லலாம். 4 அறிவு: சுவைத்தல், நுகர்தல், காணல், அது தும்பி நண்டுன்னு சொல்லலாம். 5 அறிவு: உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல். இது பறவை, விலங்கு சொல்லலாம். 6 அறிவு அப்படின்றது மனிதனை மட்டும்தான் சொல்லக்கூடியும். பாருங்கள், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிவும் ஐம்புல உணர்வுகளின் வாயிலாகவே அறிவு என்பதை நாம் பெறுகிறோம் இல்லையா? நம்ம அறிவு அப்படியே டக்குன்னு பெறதில்லை, ஒவ்வொன்றா உணர்ந்துட்டு வரோம். அதற்குரிய பொறிகளான கண், காது, வாய், மூக்கு, உடல் என்னும் 5 உறுப்புகளிலும் எது குறைந்தாலும் குறிப்பிட்ட ஒரு அனுபவத்தை இழந்து விடுகிறோம். கண்டிப்பாக இந்த கண், காது, வாய், மூக்கு, உடல் இதில் ஏதாவது ஒரு உறுப்பு செயல் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? கண்டிப்பாக ஒருடைய செயல் நமக்கு குறைஞ்சிடும். ஆனால் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த புலனறிவு எல்லாம் இருப்பதில்லை. இதை கொண்ட உயிரினங்களை புலன்களின் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னோர் பகுத்தனர். அதாவது 6வது அறிவு மனதால் அறியப்படுவது, இது மனிதனால் மட்டுமே முறியக்கூடியது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க நம் முன்னோர்கள். சரி, அடுத்த வினாக்கள் பார்க்கலாம். பாருங்கள், பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசு இணைத்தென் சேவைகள் என்ன? தமிழக அரசு பாருங்கள், நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றனர். பாருங்கள், நிறைய போட்டித் தேர்வுகள் நடைபெறும். இதன் மூலயமா மாணவர்களுக்கு கல்வித்தொகையும் வழங்கப்படுது. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? ஒவ்வொரு ஆண்டும் விவசாயத்தின் மூலம் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும் என்பதை கணித்து அரசுக்கு தெரிவிப்பது, அதை பயன்படுத்தி அரசால் இதற்கு ஏற்ற திட்டங்களை வகுத்து முடிக்கிறது. நிலத்தில் எந்த இடத்தில் நீரின் அளவு எவ்வளவு இருக்கும் என்பதையும் செயற்கைக்கோள் மூலம் சொல்லப்படுகிறது. செயற்கைக்கோள் மூலயமா மேலே இருந்துட்டு கீழே நம்ம பூமியில் எவ்வளவு நீர் இருக்குது, எந்த இடத்துல நீர் இருக்கும், எந்த இடத்துல வறட்சியாக இருக்கும், இதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய விவசாயிகளுடைய நம்ம வருமானம், நம்ம பொருளாதாரத்தை வச்சு தான் நம்மளுடைய வருமானம் நமக்கு எல்லாம் கிடைக்குது. கடல் பகுதியில் எந்தெந்த இடங்களில் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்று மீனவருக்கும் சொல்ல முடிகிறது. இப்போது நாம் திறன் பேசிகளை பயன்படுத்துகிறோம் இல்லையா? தானியங்கி பனை இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் பயன்படுகிறது. மக்கள் பயன்படுத்தும் இணைய செயல்களை அனைத்திற்கும் செயற்கைக்கோள் அவசியம் தேவை. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு செயற்கைக்கோள் பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வினா பாருங்கள், வல்லினம் இட்டும் வல்லினம் நீக்கியும் எழுதக்கூடிய இடம். பாருங்கள், ஒருவன் கத்தி கொண்டு வந்தான். நம்மளே சாதாரணமாக சொல்லலாம், கத்தினா ஒரு ஆயுதத்தை கொண்டு வரான்னு சொல்லலாம், இல்லைனா வாயளவும் கத்திக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தேரை பார்த்தேன் அப்படின்னு, தேரை அப்படின்னா கவனிங்க, கடவுள் வரக்கூடிய தேர், அது ஊர்வலமாக வரக்கூடிய அந்த தேர் நான் வீதியில் பார்த்தேன். அல்லனா இந்த நீங்கள் தவளை சொல்கிறீங்களே ஃப்ராக், அது கூட அதுக்கு இன்னொரு வகை இருக்குது, அது தேரைன்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலான்றாங்க. அடுத்தது மருந்து கடை, மருந்து பொருட்கள் விற்கும் கடைன்னு சொல்லலாம். மருந்து கடை அப்படின்னா மருந்து பொருட்கள் சேர்த்த கடை எனவும் பொருள் தரும். மருந்து நாட்டு மருந்தும் கிடைக்கலாம், ஆங்கில மருந்தும் கிடைக்கலாம். சரி, அடுத்த வினாக்கள் போகலாம். நெடுவினா, அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் 2 இணைய வழி சேவைகளை பற்றி விரிவாக தொகுத்து எழுதுகன்னு இருக்காங்க. முன்னுரை கொடுங்க, கட்டுரை வடிவத்தில் நீங்கள் கொடுக்கணும். முன்னுரை, இணைய வழி, இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி, இந்த போல தலைப்புகளை கொடுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மதிப்பெண், முழுமையான மதிப்பெண் வழங்கப்படும். பாருங்கள், இணைய வழி,
இணைய பயன்பாடும் முடிவுரையும். இந்த வழியில் நீங்கள் முழுமையாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் தரப்படும். அடுத்தது துணைப்பாடம் பாருங்கள். அது நெடுவினா, இது துணைப்பாடம். இந்திய விண்வெளித்துறை பற்றி செய்திகளை விவரிக்கின்றாங்க. முன்னுரை. அதே போல் விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பங்கள். அடுத்தது இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்வெளியில் நிறுவுவது, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளையும் நிறுவ முயற்சி. அடுத்தது சந்திராயன் 1, சந்திராயன் 2, வணிக நோக்கத்தில் இஸ்ரேலின் செயல்பாடு, முடிவுரை. இது போல் நீங்கள் கட்டுரை வடிவத்தில் எழுதணும். இது போல் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்ணும் அளிக்கப்படும். அடுத்தது பாருங்கள். பிற மொழி சொற்களுக்கு தமிழில் எப்படி பெயர் சொல்கிறாங்க. வீக்னா நீங்கள் ஆங்கிலத்தில் வீக்குன்றத பலவீனம். காஃபி அப்படின்றத நம்ம எல்லாருமே நடைமுறையில் காஃபின்னு தான் பயன்படுத்துறீங்க. கொட்டை வடிநீரில் யாராவது பயன்படுத்துகிறீங்க? இல்லை. சேவரி அப்படின்னா இனிப்பு. டேஸ்ட் அப்படின்னா ருசி. எக்ஸ்பிரஷன் வெளிப்பாடு. ஐஸ்கிரீம் பனிக்கூழ். ஜில் குளிர்ச்சியாக. பெப்பர்மெண்ட் மிளகு இலை மனம் கலந்த. மஸ்க் அப்படின்னா வாசனை திரவியம். அரபு ஷேக் சென்ட்னா அரபு நாட்டு வாசனை திரவியம். ஈத்தர் அப்படின்னா வண்ணமில்லா நீர். பெட்ரோல் வாகன எரிபொருள். யாராவது வீட்டில் வாகனங்கள்லாம் வைத்திருந்தாலும் இந்த காலத்தில் நம்ம பெட்ரோல் அதாவது வாகன எரிபொருள் நான் நிரப்ப போகிறேன் என் வாகனத்திற்கு அப்படின்னா யாராவது பேசுகிறோம்? இல்லை. நடைமுறையில் பெட்ரோல் தான் சொல்லிடுறோம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறோம். ஆனால் தமிழ் சொற்களையும் நம்ம அடிக்கடி ஞாபகமாக படித்து வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதற்கு என்ன தமிழில் அப்படின்னு எனக்கு கேட்டால் தெரியாதுன்ற மாதிரி இருக்காதீங்க மாணவர்களே. இப்போ பாருங்கள், ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தமிழில் கொடுத்துக்கணும். ஹெட்டிங் த பாட்டில்ஸ், அதை நீங்கள் அப்படியே தமிழில் அழகாக உங்களுக்கு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அழகாக எழுதுங்கள். அகராதி பாருங்கள். அகராதியும் நீங்கள் இமிழ்தல் அப்படின்னா ஒலித்தல், முழங்கல், இசைவு அப்படின்னா ஒப்புதல், துவனம் அப்படின்னா ஒளி, சபலை அப்படின்னா மின்னல், துகளம் அப்படின்னா நுட்பமான ஒளி, மகிழ்ச்சி எப்படின்னு எழுதலாம். அடுத்தது இருபொருள் தரக்கூடிய நிரப்புக பாருங்கள். 2 நிரப்புக இருக்கும், அதில் நீங்கள் நிரப்பணும். எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றுவதன் இடத்தை விட்டு அகல அப்படின்றோம். எனக்கு 1/4 பங்கு பிரித்து கொடுத்து வா, கீழே ஈரம் பார்த்து உன் கால் பாதத்தை வை அப்படின்றோம். கைப்பொருள்கள் கடல் அலையால் தொலைந்துவிடும், கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா. வீட்டில் டேஷ் விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும், வெளியில் அதனை கழுத்து விலங்குடன் மட்டும் பிடித்து செல்ல முடியும். எழுத்தாணி கொண்டு எழுதி தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கோள்களையும் ஏற்றுங்கள். இது போல் நம்ம எழுதலாம். இது உங்களுக்கு தேர்வுக்கு வரலாம். மாணவர்களே, நன்றாக படிச்சுட்டு வாங்க, தெளிவாக இருங்க, பயப்படாதீங்க, தெளிவாக எழுதுங்க. ஏவு ஊர்தி, கலைச்சொல், கடல் மயில், பதிவிறக்கம், மின்னணு கருவிகள், ஏவுகணை, காணொளி கூட்டம், பயணியர் பெயர் பதிவு, இது போல் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் தெளிவாக இருங்க மாணவர்களே, தெளிவாக இந்த 4ஆம் இயல் தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேர்வுக்கு அதிலிருந்து கேள்விகள் வரும். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.